கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். मैं खुश हूँ कि आपसे दोबारा मुलाकात हो रही है। போன வீடியோக்கள்ல நம்ம முத்திரைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். पिछले वीडियोस में हम छाप के बारे में देखते आ रहे हैं। நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, कुछ लोग मेरे से बात किए, நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புனீங்க. और कुछ लोगों ने व्हाट्सएप के माध्यम से मुझसे बात किए। சோ கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. तो परमेश्वर आप सभी को आशीष दे। நிறைய கேள்விகள் வந்தது, बहुत सारे सवाल उठे हैं, நிறைய ஆலோசனைகள் வந்தது, और बहुत सारे योजनाएं आई। சோ அது எல்லாத்துக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். वो सारे चीजों के लिए परमेश्वर को मैं धन्यवाद देता கர்த்தர் हूं। நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष दे। நம்ம போன வீடியோல நம்ம முத்திரைகளை பற்றி நம்ம தியானிச்சோம். और पिछले वीडियो के अंदर हम छाप के बारे में ध्यान किए। எப்படி காயின் மேல முத்திரை விழுந்தது, किस प्रकार कैन के ऊपर छाप गिरी, அடுத்தாப்புல ஆசாரியின் நெற்றியில எப்படி அந்த முத்திரை இருக்கும், और याजक के माथे पर कैसे वो छाप होता है, அப்புறம் சிலுவையில யெகோஷுவனுடைய கரத்துல இருந்த அந்த முத்திரை, और क्रूस में यहोशुआ के हाथों में जो छाप था वो, அந்த யெகோஷுவனுடைய கையில இருந்த அந்த காயங்கள், और यहोशुआ के हाथों में जो घाव थे, அதே சமயத்துல பிசாசின் தலை அவர் நசுக்கினார். और उसी समय शैतान के सर को उसने कुचला। அப்ப பிசாசுனுடைய தலையிலயும் ஒரு அடையாளம் கண்டிப்பா तो இருந்திருக்கணும். जरूर शैतान के माथे पर भी एक चिन्ह होना चाहिए। அதுக்கு பிறகு ஊசியா ராஜாவுடைய தலையில எப்ப குஷ்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். और उजिया राजा के माथे पर कोड़ कैसे आया वो भी देखे। சோ இது எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ये सारी चीजों को हमने देखा है। இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு சில டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். और उसके अंदर के कुछ डिकोडिंग को आज हम देखेंगे। இன்னைக்கு காயின்ல இருந்து திரும்ப நம்ம ஆரம்பிக்கலாம். दोबारा हम कैन से शुरू करेंगे। இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள், வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை பார்க்க போறோம். आज बहुत सारे कलाम के अंदर भविष्यवाणी है, उसके बारे में हम देखेंगे। சோ மிஸ் பண்ணிட வேண்டாம். इसे खो मत देना। இந்த அந்தி கிறிஸ்துவ பற்றியும், ये एंटी क्राइस्ट के बारे में, அதே மாதிரி 666 பற்றியும் और 666 के बारे में நம்ம அறியணுங்கிற அவசியமே இல்ல. जानने का जरूरत नहीं है, ஆனா தேவனுடைய முத்திரையை பற்றி நம்ம அறியணும். लेकिन परमेश्वर के छाप के बारे में हम जानना है। இந்த ரெண்டு முத்திரையினுடைய வித்தியாசத்தை நீங்க அறியணும். ये दोनों छाप का फर्क हमें जानना है। அது கர்த்தர் தான் அது உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை செய்வார். परमेश्वर ही वो अनुग्रह करेगा। 9 வரத்துல ஒரு வரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 9 वरदान में एक वरदान परमेश्वर ने दिया है, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். आत्माओं को परखने का एक वरदान। என்ன ஆவி? किस प्रकार का आत्मा? தேவனுடைய ஆவியையும், परमेश्वर का आत्मा, அந்தி கிறிஸ்துவின் ஆவியையும், और एंटी क्राइस्ट का आत्मा। அதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வரம். उसे समझने के लिए एक वरदान। அப்ப அந்த வரம் இல்லாம நீங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. तो उस वरदान के बिना आप पहचान नहीं पाएंगे। நீங்க எவ்வளவுதான் ஆன்டி கிறிஸ்ட பற்றி நீங்க ஆராய்ந்தாலும் சரி, आप कितना ही एंटी क्राइस्ट के बारे में जांच लो, அந்த வரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா जब तक वो वरदान आपको दिया नहीं जाता, நம்ம அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. हम उसे पहचान नहीं पाएंगे। ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் நம்மளுக்கு தேவை. तो आत्माओं को पहचानने का वरदान हमें चाहिए। அது கடைசி நாட்கள்ல आखिरी समय में கண்டிப்பா மனவாட்டிக்கு அது கொடுப்பார் கர்த்தர். जरूर परमेश्वर दुल्हन को देगा। பாருங்க, அப்பதான் அவங்க ஆன்டி கிறிஸ்ட் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். तभी वो एंटी क्राइस्ट को पहचान पाएंगे। பாருங்க, இப்போ நம்ம முத்திரைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். अब हम छाप के बारे में देखेंगे। போன வீடியோல நம்ம பார்த்தத पिछले वीडियो में हमने जो देखा, இன்னைக்கு நம்ம எபிரேய ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். आज उसे हिब्रानी रूप में देखेंगे। அதாவது டீகோடிங் வழியாக நாங்க பார்க்க போறோம். वो ऐसा है कि उसे डिकोडिंग की तरफ देखेंगे। பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் उत्पत्ति का 4 अध्याय, அதுல 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். वचन 15 को पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். परमेश्वर ने उसके ऊपर एक चिन्ह को डाला। இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. इस शब्द को, इस वाक्य को जरा ध्यान दीजिए। கர்த்தர் அவன் மேல் परमेश्वर उसके ऊपर ஒரு அடையாளத்தை போட்டார். एक चिन्ह को ठहराता है। கர்த்தர் காயின் மேல் परमेश्वर कैन के ऊपर ஒரு அடையாளத்தை போட்டார். एक चिन्ह को ठहराया। 4 வார்த்தை தான். 4 ही शब्द है। கர்த்தர் காயின் மேல் परमेश्वर कैन के ऊपर அடையாளத்தை போட்டார். चिन्ह को ठहराया। இது நீங்க எபிரேய மொழியில நம்ம பார்க்கலாம். इसे हम हिब्रानी भाषा में देखेंगे। இதுல ஹீப்ருல வரும்போது जब हिब्रानी रूप में आता है, யாசேம் அடோனாய் அப்படின்னு சொல்லி வரும்.
याशेम अडोनाय ऐसे आता है। அதாவது கர்த்தர் போட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். इसका मतलब है परमेश्वर ठहराया। சோ யாசேம் அடோனாய் याशेम अडोनाय லே காயின் ஓத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ले कायुम ओत करके दिया गया है। லே காயின் ஓத் அப்படின்னா ले काइन ओत का मतलब காயின் மேல் அடையாளம், कैन के ऊपर चिन्ह। ஓத் அப்படின்னா அடையாளம். ओत का मतलब चिन्ह। லே காயின் அப்படின்னு சொன்னா ले काइन का मतलब காயின் மேல். काइन के ऊपर। சோ திரும்ப நான் வாசிக்கிறேன். दोबारा इसे पढ़ता हूँ। யாஷேம் அடோனாய் याशे अडोनाय லே காயின் ஓத். ले काइन ओत। இந்த நாலே வார்த்தை தான். ये चार ही शब्द है। கர்த்தர் காயின் மேல் அடையாளத்தை போட்டார். परमेश्वर कैन के ऊपर चिन्ह ठहराया। இந்த யாஷேம் அப்படின்னு சொல்லி तो கொடுக்கப்பட்டிருக்குது. याशेम जो दिया गया है அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா उसका क्या मतलब है? அவர் போட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसने ठहराया। யார் போட்டா? किसने ठहराया? அடோனாய் போட்டார். अडोनाय ठहराया। இந்த யாஷேம் அப்படிங்கிற வார்த்தையில याशेम ये शब्द के अंदर இந்த கடைசி ரெண்டு எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா आखिरी के दो शब्द को ले लेंगे तो ஷேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. शेम है இதுக்கு போட்டார் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். और इसका मतलब ऐसा भी आएगा कि इस ठहराया। இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? और एक क्या है? ஷேம் அப்படின்னா பெயர்னு சொல்லி அர்த்தம். शेम का मतलब नाम। சோ என்ன போட்டார்? क्या ठहराया? காயின் மேல என்ன அடையாளத்தை போட்டார்? कैन के ऊपर क्या चिन्ह ठहराया? ஒரு பெயரை போட்டிருக்கிறாரு. एक नाम को दिया है। ஷேம் அப்படின்னா பெயர். शेम का मतलब एक नाम। அப்ப காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படின்னா तो कैन के ऊपर एक चिन्ह को डाला है तो என்ன போட்டார்? क्या ठहराया? ஒரு பெயரை போட்டிருக்கிறாரு. एक नाम को ठहराया। இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிருகத்தின் முத்திரைக்குள்ள வரப்போறோம். अब धीरे धीरे हम जानवर के छाप के अंदर आने वाले हैं। மிருகத்தின் பெயருக்குள்ள வரப்போறோம். वो पशु के नाम के अंदर आने वाले हैं। அந்த பெயரின் லக்கத்துல வரப்போறோம். उस पशु के अंग के अंदर आने वाले हैं। இப்போ யாஷேம் அடோனாய் याशेर अडोनाय லே காயின் ஓத். ले काइन ओत। இந்த நாலு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ये चार शब्दों का मतलब क्या है? கர்த்தர் காயின் மேல் அடையாளத்தை போட்டார். परमेश्वर कैन के ऊपर चिन्ह को ठहराया। அடையாளத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்லணும்? चिन्ह को हिब्रानी भाषा में क्या बोलेंगे? ஓத்னு சொல்லணும். ओत कहेंगे। போட்டார் அப்படிங்கிறதுக்கு ठहराया इस शब्द के लिए ஷும் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. शुम ये शब्द भी है। ஆனா இங்க நம்ம பைபிள்ல பாக்கும்போது कलाम के अंदर जब हम देखते हैं அத யாஷேம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. उसे याशेम करके दिया गया है। சோ ஷேம் அப்படிங்கிறது பெயரையும் குறிக்கும். तो शेम जो है नाम को भी बताता है। பாங்க அப்ப என்னத்தை போட்டார்? तो उसने क्या ठहराया? பெயரை போட்டார். नाम को ठहराया। எதுக்கு பெயரை போட்டார்? क्यों नाम को ठहराया? அவனை கண்டுபிடிக்கிறவங்க उसे जो पहचानते हैं அவனை கொலை பண்ணிர கூடாது. उसे मारना नहीं चाहिए। அப்ப அவனுடைய நெற்றியில ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குது. उसके माथे पर एक चिन्ह है। என்ன அடையாளம் போடப்பட்டிருக்குது? क्या चिन्ह लगाया गया? ஒரு பெயர் போடப்பட்டிருக்குது. एक नाम ठहराया गया। அவனை கண்டுபிடிப்பாங்க. उसे ढूंढेंगे அவனை கொல்ல முடியாது. लेकिन उसे मार नहीं पाएंगे। மனிதன் இந்த காரியத்தை செய்ய முடியாது. मनुष्य वो काम को नहीं कर ஆனா सकता। கர்த்தர் அவனோடு யுத்தம் பண்ணுவார். लेकिन परमेश्वर उसके साथ युद्ध करेगा। பாருங்க இதுதான் காயினுக்குள்ள ஒரு காரியம். यह है काइन के बारे में। அடுத்தது நம்ம ஆசாரியனுக்குள்ளதை பார்க்கலாம். अगला हम याजक के बारे में देखेंगे। பாருங்க வாசிங்க ஒரு வசனத்தை யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் निर्गमन 28वां अध्याय அதுல 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 36वें वचन को पढ़ेंगे। பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है முத்திரை வெட்டாக வெட்டி. वो छाप की तरह ही उसे रखना। அது ஒரு முத்திரை. वो एक छाप है। முத்திரைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா छाप को हिब्रानी भाषा में क्या कहेंगे? खत्म அப்படின்னு சொல்லுவாங்க. खत्म कहते हैं। இந்த இடத்துல அந்த எபிரேய வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா इस जगह पर हिब्रानी शब्द को देखेंगे तो கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு परमेश्वर के लिए पवित्र ये शब्द के लिए அத எபிரேய மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்குது? हिब्रानी भाषा में कैसा लिखा गया है? கோதேஷ் खोदेश ले अडोनाय. ले अडोनाय। अडोनाय அப்படிங்கிறது யோதே வாவ்ஹே. अडोनाय जो है योद है वाव है।
அந்த 4 எழுத்தை யாரும் சரியா உச்சரிக்க முடியாது. वो 4 अक्षर को कोई भी सही तरीके से बोल नहीं सकता, அதனால நானும் அது அடோனாய்னு சொல்லி சொல்றேன். इसलिए मैं भी उसे अडोनाई बोलता हूँ. சோ கோதேஷ் லே அடோனாய், कोदेश ले अडोनाई, கர்த்தருக்கு பரிசுத்தம். परमेश्वर के लिए पवित्र, அது இங்க நெத்தில வைக்கப்பட்டிருக்கணும். वो माथे पे लगाया गया, அது ஒரு முத்திரை. वो एक छाप है. முத்திரைக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? छाप को हिब्रू में क्या बोलेंगे? கதம் அப்படின்னு சொல்லுவாங்க. खत्म बोलते हैं. இது ஹிந்தி கதம் கிடையாது, ये हिंदी वाला खत्म नहीं, இது ஹீப்ரு கதம். ये हिब्रू का खत्म है. கதம் அப்படினா சீல். खत्म का मतलब छाप. இப்போ பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படினா, अब कलाम में क्या लिखा गया है? கோதாம் கோதேஷ் லே அடோனாய். कोताम कोदेश ले अडोनाई, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கற முத்திரை. और परमेश्वर के लिए पवित्र ऐसा छाप. இப்போ இந்த கோதாம் அப்படிங்கற வார்த்தையை ये खोताम जो शब्द है, நீங்க போர்டுல பாருங்க. आप बोर्ड में देखिए, அதனுடைய ரூட் வேர்ட் வந்து கதம். उसका मूल शब्द जो है खत्म. இந்த ரூட் வேர்டை நான் கொஞ்சம் டீகோட் பண்ணி காமிக்கிறேன். इस मूल शब्द को मैं डिकोड करता हूँ. பாருங்க, இந்த கதம் அப்படிங்கற வார்த்தையில खत्म जो शब्द है, இத ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹேத், पहला अक्षर जो है खेत है, கடைசி லெட்டர் வந்து மெம். और आखिरी अक्षर जो है मेम, அதாவது மெம் சோஃபித். मेम सोफित. இந்த ஹேத்தையும் மெம்மையும் நீங்க இணைச்சீங்கன்னா ये खेत और मेम को जोड़ेंगे तो அத ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे खाम कहेंगे. ஹாம்னு அர்த்தம் என்னது? खाम का मतलब क्या है? சூடு, गर्मी. சூடானது. அதாவது தீல வாட்டுன அந்த கரமா இருக்கும்ல, அது वो गरम चीज, ரொம்ப சூடான ஒரு காரியம். वो गरम चीज है. நடுவுல என்ன எழுத்து இருக்குது? और बीच में क्या है? நடுவுல தாவ். बीच में ताव है. தாவ் வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க? और प्राचीन हिब्रू में ताव कैसे लिखते हैं? அத கிராஸ் போடுவாங்க. वो क्रूस का चिन्ह है. இந்த கிராஸ் வந்து எப்படி இருக்குது? ये क्रूस कैसा है? இது ரொம்ப சூடா இருக்குது. ये गरम है. பழைய காலத்துல जुने जमाने में அடிமைகள் மேல அடையாளம் போடுவாங்க. गुलाम के ऊपर चिन्ह डालते हैं, மாடுகள் மேல அடையாளம் போடுவாங்க. और गायों के ऊपर चिन्ह डालते हैं. அப்போ ஒரு இரும்பு ராட तो एक गरम सलिया लेकर அதுல ஒரு அடையாளம் எம்பலம் பண்ணி उसके अंदर एक छाप बनाकर அத நல்லா சூடு பண்ணுவாங்க. उसको अच्छे से गरम करेंगे, சூடு பண்ணி அந்த எரும மாட்டு மேலயோ முத்திரை போட்டுருவாங்க. और गरम करके उस गाय के ऊपर या भैंस के ऊपर ऐसे छाप देंगे. இப்படிதான் அந்த அடையாளம் போடுவாங்க. इस प्रकार वो चिन्ह डाला जाता அதே है. மாதிரி ऐसे ही கர்த்தர்ட்ட ஒரு எம்பலம் ரெடியா இருக்குது. परमेश्वर के पास एक छाप तैयार है, அதுதான் தாவ். वही है ताव. அந்த தாவ் சூடா இருக்குது. वो ताव गरम है, அது உங்க மேல சீல் பண்றதுக்காக वो இருக்குது. आपके ऊपर छाप लगाने के लिए है. இது என்ன சீல்? ये क्या छाप है? கோதேஷ் லே அடோனாய். खोदेश ले अडोनाई, கர்த்தருக்கு பரிசுத்தம். परमेश्वर के लिए पवित्र. இந்த யாருடைய பேர் அதுல வருது பாருங்க. किसका नाम आता है उसमें? கோதேஷ் லே அடோனாயில யாருடைய பேர் வருது? खोदेश ले अडोनाई के अंदर किसका नाम आता है? யோதே வாவ்ஹே. योद हे वाव हे, கர்த்தருடைய பேர் வருது. परमेश्वर का नाम आता है. உங்க மேல கர்த்தருடைய பேர் வரணும். आपके ऊपर परमेश्वर का नाम आना चाहिए. ஆனா காயின் மேல வேற ஒரு பேர் போட்டிருக்கிறாரு. लेकिन काइन के ऊपर एक और नाम डाला है, அங்க கர்த்தருடைய பேர் வராது. वहाँ परमेश्वर का नाम नहीं आता. ஆனா இங்க ஆசாரியின் மேல लेकिन यहाँ याजक के ऊपर கர்த்தர் தன்னுடைய பேர் அவனுடைய நெற்றியில போடுறார். परमेश्वर अपने नाम को उसके माथे पर लगाता है. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4थे वचन को पढ़ेंगे. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் उसके सेवक அவருக்கு சேவை செய்வாங்க. उसकी सेवा करेंगे. ஊழியக்காரங்க யாரு? और सेवक कौन है? ஆசாரியர்கள். याजक लोग हैं. அவங்க ஊழியம் செய்வாங்க. वो सेवा करेंगे. அவங்க நெற்றியில கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். और उनके माथे के ऊपर परमेश्वर का नाम लिखा जाएगा. அவருடைய நாமம் அங்க முத்திரிக்கப்பட்டிருக்கும். उसका नाम वहां लिखा जाएगा. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசாரியர்கள்னா, आज आप और मैं याजक हैं, तो உங்க மேல என் மேல கர்த்தருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கும். आपके ऊपर और मेरे ऊपर परमेश्वर का नाम लेना चाहिए. ஆனா காயின்
लेकिन काइन அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். वो दुष्ट से उत्पन्न हुआ। பொல்லாங்கன் யாரு? वो दुष्ट कौन है? அவன் ஆன்டி கிரைஸ்ட். वही एंटी क्राइस्ट है। பொல்லாங்கனுடைய பையன் காயின். वो दुष्ट का बच्चा काइन இவனும் பொல்லாங்கன் தான். ये भी दुष्ट है। இவன் மேல ஒரு முத்திரை போடப்படுது. इसके ऊपर एक छाप आता है। அதுல கர்த்தருடைய நாமம் வராது. उसमें परमेश्वर का नाम नहीं ஆனா आता, வேற ஒரு பெயர் அங்க முத்திரையிடப்பட்டிருக்குது. लेकिन एक और नाम वहां पर लगाया गया है। பாருங்க டீகோடிங்ல எப்படிலாம் நமக்கு காரியம் வெளிப்படுது देखिए பாருங்க. डिकोडिंग के अंदर किस प्रकार की चीज हमें प्रकट होता है। பாருங்க இது எபிரேய மொழியில வரக்கூடிய ஒரு காரியம். ये हिब्रानी रूप में आने वाला एक चीज है। இப்போ யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது अब यहोशुआ जब क्रूस पर थे, அவர் மேலே ஒரு காயம் உண்டாயிச்சுல. उसके ऊपर भी एक घाव था ना, அவர் மேலே ஒரு தழும்பு வந்துச்சு. उसके ऊपर भी एक घाव आया। அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उस वचन को भी हम पढ़ेंगे। யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் यूहन्ना का किताब 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25वें वचन को हम पढ़ेंगे। மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பாருங்க இங்க சீஷர்கள்லாம் சொன்னாங்க, शिष्यों ने कहा, நாங்க கர்த்தரை பார்த்தோம், हमने परमेश्वर को देखा, நாங்க யெகோஷுவாவை பார்த்தோம். हम यहोशुआ को देखे। தோமாட்ட இந்த சாட்சி சொல்றாங்க. तोमा के पास इस गवाही को दिए। அப்ப தோமா சொன்னார், तब तोमा ने कहा, சிலுவையில உண்டான அந்த ஆணினால் உண்டான அந்த காயத்துல वो खिले से जो घाव उत्पन्न हुआ है, அது நான் பார்த்து उसे देखकर அவருடைய தழும்புல நான் விரல் விட்டாதான் நான் நம்புவேன்னு சொன்னான். और मैं उसके घाव में उंगली डालूं तो ही मैं विश्वास करूं। அது நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா उसे अंग्रेजी के अंदर देखेंगे, the print of the nails அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும். उसमें लिखा गया है कि वो खिले से छापा गया। அந்த print of the nail, वो खिले से छापा गया। அப்ப யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது तो यहोशुआ जब क्रूस पर थे, அந்த ஆணியினால் உண்டான அந்த print, वो खिले से हुआ वो प्रिंट जो है, அந்த பிரிண்ட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். वो कहता है कि उस प्रिंट को मैं देखना है। யெகோஷுவா 27ஆம் வசனத்துல ரிவீல் ஆறாரு. और यहोशुआ 27वें वचन पे प्रकट होता है। அவர் தோமா பார்த்து சொன்னார், वो तोमा को देखकर बोले, தோமாவே என் கரங்களை பார், है तोमा मेरे हाथों को देख உன் விரலை இங்கே நீட்டு, और तेरे उंगली को आगे बढ़ा, என் காயங்கள்ல விரல் விட்டு பாரு. मेरे घावों में तेरे उंगली को डाल। அவர் இந்த பிரிண்ட காமிக்கிறார். वो ऐसे उस प्रिंट को दिखाता है। அவர் சிலுவையில அவர் மேல உண்டான அந்த அந்த சீல் அவருக்கு அந்த அந்த காயத்தை அவர் காமிக்கிறார். उस क्रूस पे जो छाप उत्पन्न हुआ उसको दिखाता है। அந்த பிரிண்ட்க்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க தெரியுமா? उस छाप को हिब्रू में क्या कहते हैं? சீமான் அப்படினு சொல்வாங்க. सीमान कहते हैं। ஹீப்ரூல அத சீமான் சொல்வாங்க. हिब्रू में उसे सीमान कहते हैं। இந்த சீமான் வார்த்தைக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். ये सीमान शब्द का डिकोडिंग हम देखेंगे। பாருங்க இந்த சீமான்ல மொத்தம் 4 எழுத்து இருக்குது. सीमान के अंदर 4 अक्षर हैं। முதல் எழுத்து சாமேக், पहला अक्षर सामेक, அதுக்கு பிறகு யோத், उसके बाद योद, அதுக்கு பிறகு மெம், मेम, அப்புறம் நூன் சோஃபேத். नून सोफेद। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் சீமான். ये 4 अक्षर मिलकर ही सीमान बोलता है। இத சீமான் அப்படினு சொல்வாங்க. इसे सीमान भी कहते हैं, சீமென் அப்படினு சொல்வாங்க. सीमेन भी बोलते हैं। சோ இந்த சீமான் இந்த பிரிண்ட் அவர் காமிக்கிறார். ये छाप को दिखाता है। இப்போ கொஞ்சம் இதனுடைய டீகோடிங் பார்க்கலாம். अब इसका डिकोडिंग हम देखेंगे। முதல் எழுத்து சாமேக். पहला अक्षर सामेक। சாமேக்னா அர்த்தம் என்னது? सामेक का मतलब क्या है? கை இப்படி லேயிங் அப்படினு சொல்லி அர்த்தம். हाथ रखना। அடுத்த எழுத்து என்னது? और अगला अक्षर क्या है? யோத். योद। யோத்னா கை. योद का मतलब हाथ। அப்போ லேயிங் ஹேண்ட் அப்படினு சொல்லி அர்த்தம். तो हाथ रखना ये मतलब होता है। எந்த கையை வைக்கிறார்? किस हाथ को रखता है? கடைசி 3 எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா और आखिरी 3 अक्षर को देखेंगे तो யாமான். यामान। யாமான் அப்படினா வலது கரம். यामान का मतलब जो है दाहिना हाथ। அப்ப அவர் எந்த கரத்தை வைக்கிறார்? तो वो कौन से हाथ को रखता है? வலது கரத்தை வைக்கிறார். वो दाहिने हाथ को रखता है। இந்த பிரிண்ட்ல ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குது. वो इस छाप के अंदर एक शब्द हमें मिलता है। அது சீமான் அப்படினு சொல்லி வருது. वो सीमान करके शब्द है। அந்த சீமான்ல ஒரு டீகோடிங் கிடைக்குது. वो सीमान के अंदर एक डिकोडिंग मिलता है। வலது கரத்தை வைத்தல். वो दाहिने हाथ को रखता है। வலது கரத்தை வைக்க கூடியது அப்படினு சொல்லி வருது. वो दाहिने हाथ को रखने वाली एक चीज है। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் பிதாவின் வலது கரம்.
கரம். वो पिता का दाहिना हाथ है, அவர் பிதாவினுடைய வலது கரத்தில் நின்று கொண்டு वो இருக்கிறார். पिता के दाहिने हाथ पर खड़ा है வலது கரம் வைக்கப்படுதல். और दाहिने हाथ रखा जाना। சோ இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு டீகோடிங் நீங்க பார்க்கலாம். ऐसे हर एक चीजों में एक एक डिकोडिंग आप देख सकते சோ हैं। முதலாவது நம்ம காயின்குள்ளது பார்த்தோம். तो सबसे पहले हम काइन के बारे में देखें। அவன் மேல ஒரு கர்த்தர் ஒரு அடையாளத்தை போடுறார். उसके ऊपर परमेश्वर एक चिन्ह को डालता है। அது என்ன அடையாளத்தை போடுறார்? वो कैसा चिन्ह है? ஒரு பெயரின் அடையாளத்தை போடுறார். एक नाम का चिन्ह है। அடுத்தது ஆசாரியனுடைய தலை மேல और याजक के सिर के ऊपर ஒரு ஒரு முத்திரை போடப்படுது. एक छाप डाला जाता है। கோதேஷ்லே அதோனாய். कोदेश ले अडोनाय, அது முத்திரை. वो एक छाप है। யாருடைய முத்திரை? वो किसका छाप है? கர்த்தருடைய பெயர் அங்க முத்திரிக்கப்படுது. परमेश्वर का नाम वहां छापा जाता है। இன்னைக்கு உங்க மேலயும் என் மேலயும் आज आपके ऊपर और मेरे ऊपर கர்த்தருடைய நாமம் நம்ம நெத்தியில அடிக்கப்படணும். परमेश्वर का नाम हमारे माथे पर लगा जाना உங்க चाहिए। சிந்தனையில பரிசுத்தம் இருக்கணும். आपके विचारों में पवित्रता होना है। பரிசுத்தம் இல்லாம पवित्रता के बिना அந்த பெயர் உங்க நெத்தியில வராது. वो नाम आपके माथे पर नहीं आएगा। உங்க நெத்தியில தாவு விழணும். आपके माथे पर ताव गिरना है। இந்த தாவு இல்லாம ये ताव के बिना நீங்க மரணத்தை ஜெயிக்க முடியாது. आप मृत्यु पर प्रबल नहीं हो सकते। நீங்க ஆன்டி கிரைஸ்ட் ஜெயிக்க முடியாது. आप एंटी क्राइस्ट को जीत नहीं सकते। நீங்க ஆன்டி கிரைஸ்ட் ஜெயிக்கணும்னா यदि आप एंटी क्राइस्ट को जीतना है, உங்க நெத்தியில தாவு விழணும். आपके माथे के ऊपर ताव गिरना அந்த है। தாவு இப்ப எப்படி இருக்குது? वो ताव अभी कैसा है? சூடா இருக்குது. गरम है। அது தீல நல்ல சூடாக்கி இருக்குது. वो उसको आग में अच्छे से गरम किया है। அது உங்க நெத்தியில போடப்படணும். वो आपके माथे पर डाला जाना चाहिए। நெத்தியிலனா இப்ப நிறைய பேர் டாட்டோ போடுறாங்கல்ல. अब बहुत सारे लोग टैटू लगाते हैं। அந்த டாட்டோவை நான் சொல்லல. वो टैटू नहीं, அப்படி நீங்க நெத்தியில போட்றாதீங்க. ऐसे माथे पर मत लगाइए। கர்த்தர் உங்க நெத்தியில தாவு போடுவார். परमेश्वर आपके माथे पर ताव लगाएगा। பாருங்க ஒரு வசனத்துல வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் एजेकिया का 9 अध्याय, அதுல 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें 4 वचन को पढ़ेंगे। கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவர் யாரல பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ जो जो सांस फूल कर रोते हैं, அவங்க நெற்றியில அடையாளம் போடுன்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். उनके माथे पर एक छाप लगा करके आज्ञा दिया है। இந்த அடையாளத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படினா इस छाप को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? தாவுன்னு சொல்லுவாங்க. ताव कहते हैं। தாவுன்னா என்னது? ताव का मतलब क्या है? அது கர்த்தர் போடுகிற ஒரு அடையாளம். वो परमेश्वर का छाप है। இந்த தாவுங்கிற எழுத்து ये ताव जो अक्षर है, இது பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும். ये पॉजिटिव भी होता है, नेगेटिव भी होता है। சோ இதுல ரெண்டு விதமான டீகோடிங் வரும். इसमें 2 प्रकार के डिकोडिंग होते हैं। கர்த்தருடைய காரியம் வரும்போது परमेश्वर का काम जब आता है, அது பாசிட்டிவ் டீகோடிங்கா இருக்கும். वो भला डिकोडिंग होता है। ஆனா துன்மார்க்கன் மேல வரக்கூடியது लेकिन दुष्ट के ऊपर जब आता है, அது நெகட்டிவ் டீகோடிங்கா இருக்கும். वो बुरा डिकोडिंग होता है। நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா प्रकाशित वाक्य 13वें अध्याय में आप देखेंगे तो அதுல 16ஆம் வசனத்துல மிருகத்தின் முத்திரன் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. 16वें वचन में उसमें पशु का छाप करके दिया गया है। அந்த முத்திரை போடப்பட்ட அந்த இடத்துலயும் और उस छाप की जगह पर, அந்த இடத்துல தாவும் தான் उस கொடுக்கப்பட்டிருக்கு. जगह पर भी ताव दिया गया है। ஆனா அது நெகட்டிவ்ல போயிடும். लेकिन वो बुरे मतलब में जाता है। அது நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம். उसे हम बाद में देखेंगे। ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்றார்? लेकिन यहाँ परमेश्वर क्या करता है? யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ जो जो सांस फूल कर रोते हैं, அவங்க நெற்றியில ஒரு தாவு போடுறார். वो उनके माथे पर एक ताव लगाता है। இன்னைக்கு உங்க மேலயும் என் மேலயும் आज आपके ऊपर और मेरे ऊपर கர்த்தருடைய அடையாளம் நம்ம மேல இருக்கணும். परमेश्वर का ताव हमारे ऊपर होना चाहिए। இந்த தாவு நம்ம மேல இருந்தாதான் ये ताव यदि हमारे पर हो तो நீங்க தப்பிச்சீங்க. आप बचेंगे, இல்லாட்டி ஆன்டி கிறிஸ்ட் தப்ப முடியாது. नहीं तो वो एंटी क्राइस्ट से बच नहीं सकते। எப்படி ஆகிலும் கர்த்தர்ட்ட அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க. कैसे भी वो परमेश्वर से उस चिन्ह को लेना है। ஒரே ஒரு காரியம் தான் நீங்க செய்யக்கூடியது. केवल एक ही चीज आपको करना है। பட்டணத்தில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் उस शहर में होने वाले सारे घृणित चीजों को सोचकर நீங்க பெருமூச்சு விட்டு அழுவீங்கன்னா आप सांस फूलकर अगर रोएंगे, உங்க நெற்றியில் அடையாளம் விழும். आपके माथे पर वो चिन्ह गिरेगा। உங்ககிட்ட ஜெப வாழ்க்கை இல்லனா, यदि आपके पास प्रार्थना ही जीवन नहीं है, உங்க மேல அந்த அடையாளம் விழாது. आपके ऊपर वो चिन्ह नहीं गिरेगा। நீங்க வார்த்தையை ரொம்ப அதிகமா நீங்க தியானிக்க மனுஷனா இருக்கலாம். आप हो सकता है वचन को बहुत ज्यादा ध्यान करते होंगे, ஆனா ஜெப வாழ்க்கை இல்ல அப்படினா, लेकिन यदि प्रार्थना ही जीवन नहीं होगा, தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்ல அப்படினா, परमेश्वर के सम्मुख में रहने का जीवन नहीं होगा, சிந்திச்சு பாருங்க.
सोच कर देखिए, உங்க நெத்தியில தாவ் இருக்காது. आपके माथे पर ताव नहीं होगा, தாவ் உங்க நெத்தியில வேணும். ताव आपके माथे पर चाहिए, உங்க நெத்தியில ஒரு அடையாளம் விழணும். आपके माथे पर एक छाप गिरना है, கர்த்தருடைய அடையாளம் விழணும் உங்க மேல. परमेश्वर का छाप गिरना है। சோ இன்னைக்கு நம்ம மேல அது தேவைப்படுது. तो हमारे ऊपर वो चाहिए आज। நம்ம மிருகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். हम पशु के बारे में देखते हैं, ஆனா அவனை பத்தி நம்ம அதிகமா அக்கறை வைக்க வேண்டாம். लेकिन उसके बारे में ज्यादा फिक्र नहीं करना। நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே கர்த்தரை பற்றி மட்டும் நினைப்போம். हम जो कुछ सोचना है हम परमेश्वर के बारे में सोचेंगे। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष देगा। பாருங்க, முதல்ல காயினை பற்றி பார்த்தோம். पहले हमने कैन के बारे में देखा, அப்புறம் ஆசாரியன் மேல வரக்கூடிய அந்த எழுத்தை பற்றி பார்த்தோம். फिर याजक के ऊपर माथे पर जो अक्षर आती है उसके बारे में देखा, நம்ம மேல தாவணும் அதை பார்த்திருக்கிறோம். और हमारे पर ताव गिरना है उसे हमने देखा है। இப்போ மிருகத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க आप போறோம். पशु के बारे में जितने भविष्यवाणी कलाम के अंदर है उसे हम देखेंगे। பாருங்க, முதல்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். शुरू से हम देखेंगे ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், उत्पत्ति का किताब 27वां अध्याय, அதுல 31ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 31वें वचन को हम पढ़ेंगे। அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. பாருங்க, இங்க யோசேப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். यूसुफ के बारे में हम देखने वाले हैं। யோசேப்பு தான் ஒரு அருமையான உதாரணம். यूसुफ एक बढ़िया उदाहरण है। யோசேப்புக்கும் யெகோஷுவாவுக்கும் நல்ல சம்பந்தம் உண்டு. यूसुफ का और यहोशुआ का बहुत संबंध है। பாருங்க, அவர் ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, दोनों के जीवन को अगर आप कंपेयर करेंगे तो யோசேப்பினுடைய வாழ்க்கை யெகோஷுவாவுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணீங்கன்னா, यूसुफ का जीवन को और यहोशुआ का जीवन को अगर संबंध करके देखेंगे ரெண்டு ஒரே மாதிரி டிராவல் ஆகும். दोनों एक जैसे ही है। யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தாங்க. यूसुफ को अपने उसके सगे भाई उससे नफरत किए, ஏன்னா சொப்பனத்தை பார்க்கறான்னு சொல்லி. क्योंकि वो स्वप्न देखता है करके। அதே மாதிரி யெகோஷுவா இந்த உலகத்துல இருக்கும்போது वैसे ही यहोशुआ जब इस संसार में थे அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை வெறுத்தாங்க. उसके अपने लोग ही उसे नफरत किए। பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது. यूहन्ना का पहला अध्याय 11वें वचन में कलाम कहता है, பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे। அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है யெகோஷுவா தனக்கு சொந்தமானதிலே வந்தார், यहोशुआ अपने ही लोगों के बीच में आया ஆனா தமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. और उसके ही लोग उसे स्वीकार नहीं किए। யோசேப்பு அவருடைய சொந்த சகோதரர்கள் தான் வெறுத்தாங்க. और यूसुफ को भी उसके ही भाइयों ने उसे नफरत किया। அதே மாதிரி யெகோஷுவாவையும் वैसे ही यहोशुआ को भी அவருடைய சொந்த சகோதரர்கள் தான் வெறுத்தாங்க. उसी के भाई लोग उसे नफरत किए। யோசேப்பையும் யெகோஷுவாவையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, यूसुफ और यहोशुआ को अगर आप देखेंगे ஒரே மாதிரி டிராவல் பண்ணும். एक जैसा ही होगा। யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் यूसुफ के अपने भाई அவர் 20 வெள்ளிக்காசுக்காக வித்துட்டாங்க. उसे 20 सिक्के के लिए बेच दिए। அதே மாதிரி யெகோஷுவாவை वैसे ही यहोशुआ को யூதாஸ் காரியத் 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். और युदास कारियत जो है 30 दिनार को बेच दिया। கம்பேரிசன் பாத்தீங்களா? संबंध करके देखिए, சத்தியத்தை விக்கிறான் பாருங்க. सच्चाई को बेचता है। இன்னைக்கும் நிறைய பேர் வித்துட்டு தான் இருக்காங்க. आज भी बहुत सारे लोग बेचते हैं, ஆனா அவங்க விக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. लेकिन वो बेचते हैं वो नहीं जानते। அது அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியது நம்மளுடைய காரியம். उसे पहचानना हमारा काम है। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, பாருங்க, யோசேப்பும் யெகோஷுவாவும் கம்பேர் பண்ணி பாருங்க. यूसुफ और यहोशुआ को देखिए। ये யோசேப்பை சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. और यूसुफ को बंदीगृह में डाल दिए। அங்க ரெண்டு பேர் சொப்பனம் பார்க்கறான். वहां दो लोग स्वप्न देखते हैं। அவங்க சொப்பனத்தின் நிமித்தம் उस स्वप्न के द्वारा ஒருவனுக்கு ஜீவன் கிடைக்குது, एक व्यक्ति को जीवन मिलता है இன்னொருத்தனுக்கு மரணம் கிடைக்குது. और एक व्यक्ति को मृत्यु। அதே மாதிரி யெகோஷுவா சிலுவையில் இருக்கும்போது वैसे ही यहोशुआ जब क्रूस पर थे, ஒரு கள்ளனுக்கு ஜீவன் கிடைக்குது, एक चोर को जीवन मिलता है இன்னொருத்தனுக்கு மரணம் கிடைக்குது. और दूसरे को मृत्यु। கம்பேரிசன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? कैसा है देखिए। பாருங்க, அவர் சிறைச்சாலை ஃபாரோனை நீங்க எடுத்தீங்கன்னா, और फरौन को देख लेंगे, யோசேப்பை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தினா. वो यूसुफ को सबसे अधिक ऊंचा उठाया। யோசேப்பு எகிப்துக்குள்ள போனா அப்படின்னா, यूसुफ अगर मिस्र में जाता है, அங்க முன்னாடி நிறைய ஜனங்கள் போவாங்க, उसके आगे बहुत सारे लोग जाते हैं, போர் வீரர்கள் போவாங்க. बहुत सारे सिपाही जाते हैं। யோசேப்பு வருகிறார் என்று சொன்ன உடனே और यूसुफ आता है करके बोलते ही எல்லாரும் முழங்காலும் முடங்கும். और सारे घुटने टिकते हैं। அப்படி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ऐसे कलाम में बोला गया है। அதே மாதிரி பிதா என்ன செய்திருக்கிறார்? वैसे पिता ने क्या किया? யெகோஷுவாவை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தியிருக்கிறார். यहोशुआ को सभी के ऊपर ऊंचा उठाया है। அவருடைய நாமத்தை
நாமத்துக்கு முன்பதாக उसके नाम के सामने வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும். वो आकाश के मंडल के लोग या पृथ्वी के लोग सभी के घुटने टिकेंगे। இது கர்த்தருடைய வார்த்தை. ये परमेश्वर का वचन है। ரெண்டு பேரையும் நல்ல கம்பேரிசன் பண்ணலாம். दोनों को अच्छा देख सकते हैं। யோசேப்பினுடைய பேரு यूसुफ का नाम பார்வோன் மாத்திட்டான். फरोन ने बदल दिया। அதே மாதிரி वैसे ही யெகோஷுவாவுடைய பேரு यहोशुआ का नाम जो है இந்த உலகத்துல மாத்தப்பட்டுட்டு ये संसार में बदला गया, ஆனா மீண்டும் அவருடைய பேர் ஒரிஜினல் தெரிய வருது. लेकिन दोबारा उसका नाम दिखाई देता है। இப்படி நிறைய கம்பேரிசன் நீங்க பாத்துக்கிட்டே ऐसे இருக்கலாம். बहुत सारे संबंध को आप देख सकते हैं। பாருங்க, அதுல மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे। ஆதியாகமம் 37 அதிகாரம் 31 வசனத்தை. उत्पत्ति का 37वां अध्याय और 31वां वचन। அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. பாருங்க, யோசேப்பினுடைய அங்கி கலத்துறாங்க. यूसुफ के अंगरखा को उतारते हैं। அதே மாதிரி யெகோஷுவாவுடைய அங்கியும் கலத்திட்டாங்க. वैसे ही यहोशुआ के अंगरखा को भी उतार दिए। யோசேப்புக்கு பதிலாக यूसुफ के बदले में அங்க ஒரு ஆடு அடிக்கப்படுது. वहां पर एक बकरा मारा जाता है, ஆனா இங்க யெகோஷுவாவே ஆடாக அடிக்கப்பட்டார். लेकिन यहाँ पर यहोशुआ ही खुद बकरे के मानित बलि हो गया। அவர் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டார். वो लहू से धोया गया। அந்த வஸ்திரத்தை யாக்கோபுட்ட அனுப்புறாங்க. उस अंगरखा को याकूब के पास भेजते हैं। உடனே யாக்கோபு அதை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? वो याकूब उसे देखकर क्या कहता है? 32 33 வசனத்தை வாசிக்கலாம். 32 और 33वें वचन को पढ़ेंगे। பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. பாருங்க, அந்த அங்கி வந்து இப்ப யாக்கோபுட்ட அனுப்பப்படுது. देखिए, वो अंगरखा को याकूब के पास भेजा गया। அங்க யாக்கோபு அதை பார்த்த உடனே, याकूब उसे देखते ही, இது என் பையனுடைய அங்கிதான், ये मेरे पुत्र का है, ஏதோ துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. कोई दुष्ट पशु उसे खा गई। என்ன மிருகம் பட்சித்ததா? कैसा पशु? யோசேப்பினுடைய அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே, वो यूसुफ के वस्त्र को देखते ही, அங்க ஒரு துஷ்ட மிருகம் அடிக்க கொண்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. वो ऐसा एक वाक्य आता है कि दुष्ट पशु ने उसे खा लिया। அப்ப யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படும் போது, तो यहोशुआ जब क्रूस पे मारा गए, ஒரு துஷ்ட மிருகம் அவர் அடித்தது. एक दुष्ट पशु उसे मारा। அந்த துஷ்ட மிருகம் என்னது? वो दुष्ट पशु क्या है? அதை எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா उसे हिब्रानी भाषा में देखेंगे तो காயா ரா அப்படின்னு சொல்லி வரும். खाया रा ऐसे आएगा। காயா அப்படின்னா खाया का मतलब மிருகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். पशु ये मतलब है। ரா அப்படின்னு சொன்னா रा का मतलब துஷ்டன் சொல்லி அர்த்தம். दुष्ट ये मतलब है। காயா ரா அப்படின்னு சொன்னா खाया रा बोलने से துஷ்ட மிருகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். दुष्ट पशु ऐसे मतलब होता சோ है। யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை சொல்றார். तो याकूब भविष्यवाणी के रूप में एक शब्द बोलता है, என் பையனை ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சு போட்டுட்டு, मेरे पुत्र को एक दुष्ट पशु ने खा लिया। அதே மாதிரி वैसे ही யெகோஷுவா यहोशुआ சிலுவையில இருக்கும்போது क्रूस पर जब थे, அவர் ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சது. उसे एक दुष्ट पशु ने मारा। ஒரு தீர்க்கதரிசனமா வார்த்தைகள் வருது. एक भविष्यवाणी के रूप में शब्द आती है। யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லும்போது, याकूब जब इस शब्द को बोलता है, துஷ்ட மிருகம் அப்படின்னு சொல்லும்போது, वो दुष्ट पशु जब बोलता है, அந்த துஷ்ட மிருகம் யாரு? वो दुष्ट पशु क्या है? कौन है? அவனுடைய சொந்த சகோதரர்கள் தான் उसके துஷ்ட மிருகம். उसके अपने भाई ही वो दुष्ट पशु है। யெகோஷுவா சிலுவையில ஒப்பு கொடுத்தது யாரு? यहोशुआ को क्रूस के ऊपर किसने सौंप दिया? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒப்பு கொடுத்தாங்க. इजराइल के लोग ही सौंप दिए। துஷ்ட மிருகம், दुष्ट पशु, மிருகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா पशु बोलने से அது இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்குது. वो इजराइल लोगों को भी बताता இது है। உங்க மனசுல வச்சுக்கிடுங்க. ये अपने मन में रख लीजिए। ஆன்டி கிரைஸ்ட் எங்கெல்லாம் வர்றான்னு பாருங்க. वो एंटीक्राइस्ट कहाँ कहाँ आता है वो देखिए। இன்னும் ஒரு இடத்துல உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். और एक जगह को मैं दिखाना चाहता हूँ। தானியேல் பார்த்த தரிசனத்துல இருந்து உங்களுக்கு காமிக்க वो விரும்புறேன். दानियेल ने जो दर्शन देखा उसके अंदर से मैं दिखाना चाहता हूँ। பாருங்க, தானியேல் கூட தரிசனத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். वो दानियेल के दर्शन के बारे में हम सभी लोग जानते हैं। அது நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் दानियेल के दूसरा अध्याय 31 ல இருந்து 33 வரைக்கும் நீங்க பார்க்கலாம்.
और उसको 31 से लेकर 33 तक देख सकते हैं। இந்த இந்த வசனங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ये वचन आप सभी को मालूम है, அதனால நான் அதை மேலோட்டமா சொல்லிடுறேன். मैं ऐसे ही बोल कर जाता हूँ। நீங்க இந்த வசனத்தை பைபிள்ல படிச்சுக்கிடுங்க. आप इस वचन को ऐसे ही बाइबल में पढ़ लीजिए। அவர் ஒரு தரிசன சொப்பனத்தை பார்க்கிறார். वो एक स्वप्न देखता है, அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொரூபத்தை பார்க்கிறார். एक बड़ी मूर्ति को देखता है। அந்த சொரூபத்துடைய அந்த சொரூபத்தை பற்றி அவர் விவரிச்சு காமிக்கிறார். उस मूर्ति के बारे में वो वर्णन करता है। அதனுடைய தலை வந்து தங்கம், उसका सर जो है सोने का है, அதனுடைய ரெண்டு கரமும் நெஞ்சும் சில்வர், और उसका दोनों हाथ और छाती जो है चांदी का है, அதனுடைய வயிறும் அதனுடைய தொடையும் அது பிராஸ், और उसका पैर और उसके मांडी जो है वो पीतल का है, அதனுடைய ரெண்டு கால் வந்து இரும்பு, और उसके दोनों पैर लोखंड के हैं। அதனுடைய விரல்களை நீங்க பாத்தீங்கன்னா उसके पैरों के उंगलियों को देखेंगे, பாதி இரும்பும் பாதி களிமண்ணும், आधा लोखंड का और आधा मिट्टी का। இப்படி இது 5 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. ऐसे 5 भाग में है। முதலாவது தங்கம், पहले सोना, அதுக்கு பிறகு வெள்ளி, उसके बाद चांदी, அப்புறம் பித்தாள, फिर पितल, அப்புறம் இரும்பு, फिर लोखंड, அப்புறம் இரும்பும் களிமண்ணும். और उसके बाद लोखंड और मिट्टी। இந்த 5 ராஜ்யங்கள், ये 5 भी 5 राज्य है। இது நமக்கு தெரியும் இந்த காரியங்கள். ये सब हमें मालूम है। கர்த்தருக்கு சித்தமானால் यदि परमेश्वर का इच्छा है, இத பத்தி நம்ம டீகோடிங்கா இன்னொரு நாள் பார்க்கலாம். इसके बारे में हम डिकोडिंग के रूप में और एक दिन देखेंगे। இது 5 ராஜ்யத்தை குறிக்குது. ये 5 राज्य के बारे में बताता இது है। யூதர்களுடைய ராஜ்யத்தை பற்றி குறிக்கல. ये यहूदियों के राज्य के बारे में नहीं बताता। இது பிரஜாதிகளுடைய காலங்களை பற்றி கொடுக்குது. अन्य जात के समय के बारे में बताता है। இது பிரஜாதிகளுடைய ஆரம்பம் முடிவு பற்றி கொடுத்திருக்குது. ये अन्य जात का शुरुआत और अंत के बारे में दिया है। அவங்களுடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் எப்ப நடக்குது, उसका राज्य कब शुरू होता है, அவருடைய முடிவு எப்ப நடக்குது, उसका अंत कब होगा, இது கர்த்தர் தானியேலுடைய நாட்கள் வந்து கர்த்தர் காமிக்கிறார். परमेश्वर दानियेल के समय में वो दिखाता है। அந்த தங்கம் வந்து நேபுகாத்நேசார், वो सोना जो है नेबुकदनेस्सर है, அந்த வெள்ளி வந்து மேதியோ பெர்சியா, वो चांदी जो है मीदिया फर्सिया, அந்த பித்தளை வந்து கிரேக்க ராஜ்யம், और वो पित्तल का जो बाग है वो ग्रीक राज्य है, அதுதான் கிங் அலெக்சாண்டர். वो अलेक्जेंडर राजा, அதுக்கு பிறகு இரும்பு, और लोखंड जो है அது ரோம ராஜ்யம், वो रोम का राज्य, அப்புறம் 10 விரல்கள், और 10 उंगलियां, அந்த ராஜ்யம் 10 ராஜ்யமா பிரிக்கப்படுது. वो राज्य 10 भाग में बटा जाता है। அந்த ரோம ராஜ்யம் 10 ராஜ்யமா பிரிக்கப்படுது. वो रोम राज्य जो है 10 राज्य में बटा जाता है, 5 ராஜ்யமா பிரிக்கப்படுது. 5-5 करके बटा जाता है। இப்படி அந்த காரியங்கள் உண்டு. ऐसे वो चीज है। இந்த காரியத்தை इस चीज को தானியேல் தீர்க்கதரிசி, दानियेल भविष्यद्वक्ता, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா दानियेल के 7वें अध्याय में देखेंगे तो அந்த ராஜ்யங்களை மிருகத்தோடு ஒப்பிட்டு இருப்பார். उस राज्य को पशु के साथ जोड़ता है। இவைகளும் ஒரு மிருகம்தான். ये भी एक जानवर है। தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दानियेल 7वां अध्याय 3 वचन को पढ़ेंगे। அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எந்திரிச்சது. और तीनों जानवर जो है समुद्र से उठी। சமுத்திரம்னா என்னது? समुद्र क्या है? தண்ணீர்கள் அப்படி வந்தாலே ஜனங்களை தான் குறிக்குது. और जब पानी आ जाता है तो उसका मतलब है लोग। சோ ஜனங்கள் மத்தியில இருந்து 4 மிருகம் வெளிய வருது. तो लोगों के बीच में से 4 पशु आते हैं। பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 4थे वचन को हम पढ़ेंगे। முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இதுல முதல் மிருகத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். पहले जंतु के बारे में देखते हैं। அது சிங்கத்துக்கு ஒப்பனையா கொடுக்கப்பட்டிருக்குது. वो सिंह के समान है करके बोला गया இதுதான் है। பாபிலோன் ராஜ்யம். यही है वो बाबिलोन இது राज्य। நேபுகாத்நேசரை குறிக்குது. ये नेबुकदनेस्सर को बताता है। இப்படி ஒவ்வொரு மிருகமா சொல்லப்பட்டு வருது. ऐसे एक एक जानवर के रूप में बताया गया। முதலாவது சிங்கம், पहले सिंह, அது பிறகு கரடி, उसके बाद बालू, அதுக்கு பிறகு சிறுத்தை, उसके बाद चीता, அப்புறம் 4வது மிருகத்தை பற்றி சொல்லப்படவில்லை. और 4थे जानवर के बारे में बताया नहीं गया। சோ சிங்கம் நேபுகாத்நேசர்,
और सिंह जो है निबूकदनेस्सर, கரடி வந்து மேதிய பர்சியா, और बालू जो है मेदिया फर्सिया, அங்க அடுத்தது சிறுத்தை வந்து அலெக்சாண்டர், और चीता जो है अलेक्जेंडर है, அடுத்தது நாலாவது மிருகம். और चौथा जानवर அது என்ன மிருகம்ட்டே சொல்லப்படல. वो कौन सा जानवर है नहीं बताया गया। அது ரோம குறிக்குது. अब वो रोम को बताता है। அந்த மிருகம் எப்படி இருக்கும் தெரியுமா? वो पशु कैसा होगा? பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்துல அதை நீங்க பார்க்கலாம். प्रकाशित वाक्य में उसे आप देख सकते हैं। பாருங்க வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 13वां अध्याय, அதுல முதலாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். पहले वचन को हम पढ़ेंगे। நாம இப்ப இந்த நாலாவது மிருகம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ये चौथा पशु क्या है करके हम देखना है। பாருங்க வாசிக்கலாம். पढ़ेंगे। பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். समुद्र से एक पशु उठकर आता हुआ देखा। நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது दानियेल के 7वें अध्याय में जब हम देखते हैं, 4 மிருகங்களும் சமுத்திரத்துல இருந்து தான் வெளியே வருது. चारों पशु जो है समुद्र से ही बाहर आती है। இந்த சமுத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ये समुद्र बोलते समय அது ஜனங்களை குறிக்கி. ये लोगों को दर्शाता है। வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 17वां अध्याय அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15वें वचन को पढ़ेंगे। பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். பாருங்க அந்த தண்ணீர்கள் எதை குறிக்குது? देखिए पानी किसे दर्शाता है? அது ஜனங்களை குறிக்கி, वो लोगों को दर्शाता है, பாஷைக்காரர்களை குறிக்கி. बादशाहों को। இப்படி நம்ம தண்ணீர்களை பற்றி பார்க்கலாம். ऐसे पानियों के बारे में हमने देखा। இங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு 4 மிருகம் எந்திரிச்சு வருது. और दानियेल के 7वें अध्याय में एक 4 पशु उठकर आती हैं। அது எல்லாமே தண்ணீர்ல இருந்து வர்றதுதான். वो सारे चीज जो है जल से ही आती है। அதாவது ஜனங்களை குறிக்குது. वो लोगों को दर्शाता है। ஜனங்கள் மத்தியில இருந்து பொலிட்டிக்கல் பவர்ஸ் எந்திரிச்சு வருது. लोगों के बीच में से वो राजनीति का सामर्थ उठकर आता है। இந்த மிருகங்கள் எதை குறிக்கு அப்படின்னா, ये पशु किसे दर्शाता है? அது பொலிட்டிக்கல் பவரை குறிக்கி. ये राजनीति शक्ति को दर्शाता है। அது சமுத்திரத்துல இருந்து எழுந்திச்சு வருது. वो समुद्र से ही उठता है। தானியேல் 7ஆம் அதிகாரத்துல दानियेल के 7वें अध्याय में மொத்தம் 4 மிருகம் பார்த்தோம். 4 पशु को हमने देखा। முதலாவது சிங்கம், पहले सिंहा, அப்புறம் கரடி, बालू, அது பிறகு சிறுத்தை, उसके बाद चीता, அது பிறகு 4வது மிருகத்தை பற்றி பெயர் கொடுக்கப்படல. और फिर चौथे पशु के बारे में वहां पर वर्णन नहीं किया गया। இந்த மிருகம் எதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ये चौथा ये पशु क्या है वही हम देखेंगे। பாருங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 13वां अध्याय, அதுல அடுத்த வசனம் வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन को हम पढ़ेंगे। நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாருங்க இங்க இந்த மிருகத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். देखिए यहाँ पर पशु के बारे में देखते हैं। நம்ம தானியேல்ல பார்த்த அந்த 3 மிருகத்தின் தன்மை ஒரே மிருகத்துல வருது. हम दानियेल में जो 3 जान पशुओं को देखे वो एक ही पशु के अंदर आ जाता है। அது கரடி போல இருக்குது, वो चीता के मानिद है, அது சிங்கத்தை போல वो இருக்குது, सिंहा के मानिद है, சிறுத்தை போல இருக்குது. चीता के मानिद है। இந்த 3 மிருகத்தின் தன்மையும் ஒரே மிருகத்துக்குள்ள வருது. ये तीनों पशु के जो गुण है वो एक ही पशु के अंदर आ गया। இதுதான் அந்த 4வது மிருகம். यही है वो चौथा पशु। இத நீங்க 13ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க. इसको आप 13वें अध्याय में देख रहे हैं। இந்த மிருகம் தான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்லி நம்ம பாக்குறோம். यही पशु है वो एंटी क्राइस्ट करके हम देखते हैं। அப்ப இது பொலிட்டிக்கல் பவரா? तो ये राजनीतिक सामर्थ है क्या? நம்ம யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஆராயும் போது यूसुफ के इतिहास को जब हम जांचेंगे, அதுல யாக்கோபு யோசேப்பை பற்றி ஒரு காரியத்தை சொல்றார். याकूब यूसुफ के बारे में एक बात कहता है। ஒரு துஷ்ட மிருகம் एक दुष्ट पशु என்ன செய்ததா? वो क्या करता है? அது அவனை பட்சித்தது. वो उसे खा जाती है। அந்த துஷ்ட மிருகத்தை பற்றி वो பார்க்கும்போது दुष्ट पशु के बारे में जब देखते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோஷுவாவை சிலுவையில அறைஞ்சாங்க. इजराइल लोग यहोशुआ को क्रूस में मार दिए। அது அவங்கள தான் அந்த துஷ்ட மிருகம்னு சொல்லி பார்க்கிறோம் நம்ம. उन्हीं को दुष्ट पशु करके बोला जाता है। ஆனா இங்க தானியேல்ல பார்க்கும்போது लेकिन दानियेल के अंदर जब आती है, பிரஜாதிகள் மத்தியில 4 பவர் 5 பவர் எந்திக்குது. अन्य जात के बीच में से 5 सामर्थ्य उठता है। அதுல
அதுல 4 பவர் வந்து பொலிட்டிக்கல் பவர். उसमें 4 सामर्थ जो है वो राजनीतिक सामर्थ है. பிரஜாதிகள் மத்தியில 4 பவர் எந்திக்குது. अन्य जाति के बीच में से 4 सामर्थ उठता है. அந்த 4 பவரையும் மிருகம் தான் वो சொல்லப்பட்டிருக்கு. चारों सामर्थ को पशु ही बोला गया है. அதுல முதல் மிருகம் சிங்கத்தை போல இருக்குது. उसका पहला पशु जो है सिंह के मानित, இரண்டாவது மிருகம் கரடியை போல இருக்குது. और दूसरा बालू के मानित, மூணாவது மிருகம் சிறுத்தை போல இருக்குது. और तीसरा पशु चिता के मानित, நாலாவது மிருகம் और चौथा पशु जो है இந்த மூன்றும் கலந்த ஒரு மிருகம். ये तीनों पशुओं को मिलकर एक जानवर है. அது வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 13वें अध्याय में हम देखते हैं. இந்த மிருகத்தின் நெத்தியில, इस पशु के माथे पर, இந்த நாலாவது மிருகத்தின் நெத்தியில ये चौथे पशु के माथे पर ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. एक चीज लिखा गया है, ஒரு பெயர் एक எழுதப்பட்டிருக்குது. नाम लिखा गया है. அதனுடைய நெத்தியில ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது. उसके माथे पर एक नाम लिखा गया है. பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 13वां अध्याय, அதுல முதல் வசனத்தை வாசிக்கலாம். उसमें पहले वचन को हम पढ़ेंगे. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அதன் தலைகள் மேல் उसके सरों के ऊपर தூஷணமான நாமங்கள் இருந்தன. निंदा के नाम लिखे हुए थे. தூஷணமான நாமங்கள். निंदा के नाम, இந்த தூஷணமான நாமம் எது மேல எழுதப்பட்டிருக்குது? ये निंदा का नाम किसके ऊपर लिखा गया है? ஒரு மிருகம், एक पशु, அதுக்கு 7 தலை இருக்குது, उसके 7 सर हैं 10 கொம்பு இருக்குது. और 10 सिंह हैं. இந்த 10 கொம்புள்ள மிருகம், ये 10 सिंह वाला पशु, இதுதான் தானியேல் பார்த்த 4வது மிருகம். यही वो जानवर है जिसे दानियल ने देखा. இந்த 10வது அந்த 4வது மிருகம், ये चौथा पशु, அதுக்கு 7 தலை இருக்குது, उसको 7 सिर है 10 கொம்பு இருக்குது. और 10 सिंगों हैं. பாருங்க, இந்த மிருகத்தின் தலையில इस पशु के माथे पर ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. एक चीज लिखा गया है, தூஷணமான நாமம் எழுதப்பட்டிருக்குது. निंदा का नाम लिखा गया है. சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए அதுக்கு எத்தனை தலை. उसको कितना सिर है. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நம்ம போட்டு பார்த்துக்கிட்டே வர்றோம். छोटा छोटा थोड़ा थोड़ा करके हम पॉइंट्स को देखते आ रहे हैं. அதுக்கு 7 தலை இருக்குது, उसको 7 सिर है தூஷணமான பெயர் இருக்கு. और निंदा का नाम है. அது தலை மேல தூஷணமான பெயர். उसके सर के ऊपर निंदा का नाम. இது அப்படியே நீங்க அதை நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது, उसे ऐसे ही जब ध्यान करेंगे, இத பற்றி நீங்க ஆராயும் போது, इसके बारे में जब आप जांचेंगे, இந்த பாயிண்ட நீங்க நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. इस बात को आप उसको मार्क करके रखिए. கர்த்தருக்கு சித்தமானால், यदि परमेश्वर ने चाहा, என்றாவது என்னைக்காவது ஒரு நாள் இத பற்றி நம்ம பாப்போம். कभी ना कभी हम इसके बारे में देखेंगे. பாருங்க, 7 தலை, देखिए 7 सर தூஷணமான பெயர், और निंदा का नाम, இதுதான் அந்த 4வது மிருகம். यही है वो चौथा जानवर. ஒருவேளை அது பொலிட்டிக்கல் பவரா இருக்கலாம். हो सकता है वो राजनीतिक सामर्थ हो. பாருங்க, இந்த சிங்கத்தை பற்றி பார்க்கும்போது, जब हम सिंह के बारे में देखते हैं, அது நேபுகாத்நேசரை குறிக்குது. वो नेबुकदनेस्सर को दर्शाता है. அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்குது. वो बाबिलोन राज्य के बारे में बताता है. கரடியை பார்க்கும்போது, बालू को जब देखते हैं, அது மேதியோ பெர்சியாவை குறிக்குது, அந்த ராஜ்யத்தை குறிக்குது. वो मेदिया फर्सिया का राज्य के बारे में बताता है. அடுத்தது நம்ம சிறுத்தை பார்க்கும்போது, और जब हम चिता को देखते हैं, அது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்குது. वो ग्रीक राज्य के बारे में बताता है. அடுத்தது 3 கலந்த ஒரு மிருகத்தை பார்க்கும்போது, और तीनों का मिलावट एक जानवर को जब हम देखते हैं, இது ரோம ராஜ்யத்தை குறிக்குது. ये रोम का राज्य को बताता है. ஆனா இன்னைக்கு அந்த ரோம ராஜ்யம் எங்க போச்சு? लेकिन आज वो रोम राज्य कहां पर है? ரோம ராஜ்யம் அப்படியே மங்கி போயிட்டு, वो रोम राज्य ऐसे ही समाप्त हो गया. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்காங்க. हर कोई अपने राज्य को देख रहे हैं. பாதத்துல 10 விரல்கள் இருக்குது. और वहां पैर पर जब 10 उंगलियां हैं, அது 10 ராஜ்யத்தை குறிக்குது. वो 10 राज्य के बारे में बताता அது है. 10 ராஜாவை குறிக்குது. 10 राजा के बारे में बताता है. ராஜாவை போன்ற அதிகாரம் அதில் கொடுக்கப்படுது. वो राजा के मानित अधिकार उसे मिलता है. 5 ராஜ்யமா பிரிக்கப்படுது. 5 राज्य के हिसाब से बढ़ जाता है. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பாப்போம். इस चीजों के बारे में हम जरूर एक दिन देखेंगे. ஆனா இந்த ரோம ராஜ்யம் என்ன ஆயிட்டு? लेकिन ये रोम राज्य कहां पर क्या हो गया? இன்னைக்கு ரோம ராஜ்யத்தை பார்க்க முடியலையே. आज रोम का राज्य को हम देख नहीं सकते. இது ஆவிக்குரியதா மாறி போச்சு. ये आत्मिक बदल गया है. இது ஸ்பிரிச்சுவலா மாறிட்டு, ये आत्मिक रूप में बदल गया है. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும். उस आत्मिक राज्य को हम देखना है. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். उस आत्मिक राज्य को पहचानना है. பாருங்க, இந்த ஆன்டி கிரைஸ்ட பத்தி பார்க்கும்போது, एंटी
एंटी क्राइस्ट के बारे में जब हम देखते हैं, ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சிடுங்க, एक चीज ध्यान में रखिए, நம்மளுக்கும் ஆன்டி கிரைஸ்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. हमारा और एंटी क्राइस्ट का कोई संबंध नहीं, அதுக்கு சம்பந்தம் வரவே கூடாது. उसका और इसका संबंध नहीं आना நீங்க चाहिए. ஆன்டி கிரைஸ்ட எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. आप एंटी क्राइस्ट का इंतजार नहीं करना. நீங்க யாரை எதிர்பார்க்கணும்? आप किसकी बाट जोना है? நம்ம ராஜாதி ராஜாவாகிய, हमारा राजा, राजाओं का राजा கர்த்தாதி கர்த்தராகிய और प्रभुओं का प्रभु யெகோஷுவாவை தான் நீங்க எதிர்பார்க்கணும். यहोशुआ का ही बाट जोना है. அவருடைய வருகை நீங்க எதிர்பார்க்கணும். उसके आगमन का इंतजार करना है. நிறைய பேர் ஆன்டி கிரைஸ்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. बहुत सारे लोग एंटी क्राइस्ट का इंतजार कर रहे हैं. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்களோ आप जिसकी इंतजार करते हैं அவங்களை நீ கண்டிப்பா பாப்பீங்க. उसे आप जरूर देखेंगे. நம்ம எதிர்பார்க்க கூடியது हम जो इंतजार करना है, யெகோஷுவாவின் வருகை தான் हम எதிர்பார்க்கணும். केवल यहोशुआ के आगमन का इंतजार करना है. இப்போ இந்த பொலிட்டிக்கல் பவர் अब ये राजनीतिक सामर्थ தானியேல் சொல்லிட்டு வரும்போது दानियल जब बताते हैं, 4 ராஜ்யத்தை பற்றி கொண்டு வரா. 4 राज्य के बारे में बोलता है. அந்த 4வது ராஜ்யத்துக்கு 10 கொம்பு இருக்குது. वो चौथे राज्य का 10 सिंह है. அதுல இருந்து ஒரு கொம்பு முளைச்சு வருதாம். उसमें से एक सिंह बढ़कर आता है. அதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய கொம்பு. वही है ये एंटी क्राइस्ट का सिंह. இந்த ரோமன் எம்பையர்ல இருந்து, ये रोम राज्य के अंदर से, பாருங்க ரோமன் எம்பையர் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. रोम का राज्य पूरा समाप्त हो गया. எங்க பார்த்தாலும் ரோமன் எம்பையர்ல எங்கேயும் இல்ல. अब कहीं भी देखिए रोम का राज्य नहीं அப்ப है. தானியேல் பார்த்த தரிசனம் என்னாச்சு? तो दानियल ने जो दर्शन देखा वो क्या हुआ? அது பாவிக்குரிய நிலைமையில இருக்குது. वो अब आत्मिक रीति में बदल गया அது है. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல வந்துட்டது. वो एक आत्मिक रीति में आ गया. சரீர பிரகாரமா ராஜ்யமா இருந்தது. शारीरिक राज्य के हिसाब से था. பாபிலோன் ராஜ்யம், बाबिलोन का राज्य, மேதியா பெர்சியா ராஜ்யம், मीदियान और फर्सिया का राज्य, கிரேக்க ராஜ்யம், ग्रीक राज्य, ரோம ராஜ்யம், रोम राज्य, அப்படியே இப்ப ஆவிக்குரிய ராஜ்யமா மாறிட்டு, और अब वो आत्मिक राज्य के रूप में बदल गया. பெரிய ஸ்பிரிச்சுவல் கிங்டம் அது மாறி போய் वो இருக்குது. बड़े आत्मिक राज्य के हिसाब से बदल गया है. ஆனா அந்த தலக்கல் உருண்டு வரும்போது लेकिन जब वो सिरे का फतर आएगा, எல்லா ராஜ்யத்தையும் உடைச்சு போட்டுருவார். सारे राज्य को तोड़ देगा. யெகோஷுவாவின் ராஜ்யம் மட்டும் தான் நிலைச்சு நிக்கும். केवल यहोशुआ का राज स्थिर रहेगा. இப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட்ல अब ये एंटी क्राइस्ट के अंदर இந்த 4வது மிருகத்தை பற்றி பார்க்கும்போது, चौथे जानवर के बारे में जब हम देखते हैं, வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது, प्रकाशित वाक्य में जब हम देखते हैं, அதனுடைய நெற்றியில ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. उसके माथे पर एक नाम दिया गया है. தூஷணமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. वो निंदा का नाम दिया गया है. இது என்ன பெயரு? ये क्या नाम है? இது எப்படிப்பட்ட, இது என்ன எழுதி இருக்கப்பட்டிருக்குது? वो इसके अंदर क्या लिखा गया है? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय, அதுல முதலாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். उसमें पहले वचन से हम पढ़ेंगे. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். यहाँ पर एक स्त्री के बारे में देखते हैं. இவ ஒரு வேஷி ஸ்திரீ. ये एक वेश्या स्त्री है. இவ எங்க உட்கார்ந்திருக்காளா? ये कहाँ पर बैठी है? திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்திருக்கிறா. और बहुत सारे पानियों के ऊपर विराजमान है. தண்ணி மேல எப்படி உட்கார முடியும்? पानी के ऊपर कैसे बैठ सकते हैं? யோபு சொல்லும்போது, अयुब जब कहता है, யோபு 9ஆம் அதிகாரம் अयुब का 9 अध्याय, அதுல 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, उसमें 8वें वचन को आप पढ़ेंगे तो, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் ஒருவரே, वो एक ही வானங்களை விரித்து आकाश को खोलकर சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். समुद्र के लाटों पर चलने वाला है. அவர் மட்டும் தான் நடக்க முடியும். केवल वही चल सकता है. அவரை தவிர வேற யாரும் நடக்க முடியாது. उसे छोड़ और कोई नहीं चल सकता. அப்ப இந்த ஸ்திரீ திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்திருக்கிறாளே, तो अब ये स्त्री जो है बहुत पानी के ऊपर, जल के ऊपर बैठी है. இது என்ன? ये क्या है? பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அந்த திரளான தண்ணீர், वो जो बहुत पानी जो है, பாருங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15वें वचन को उसमें पढ़ेंगे. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம்.
அந்த தண்ணீர்கள் என்ன? वो पानी क्या है? ஜனங்கள், கூட்டங்கள், लोग, झुंड, ஜாதிகள், பாஷைக்காரர்கள், जातियां और भाषा, இவங்க தான் அந்த தண்ணி. यही है वो पानी। இந்த ஜனங்களுக்கு மேல அவ உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஸ்திரீ, ये लोगों के ऊपर वो स्त्री बैठी है। பாருங்க பைபிள்ல ஸ்திரீன்னு சொன்னாலே कलाम के अंदर स्त्री जब बोला जाता है அது சபையை குறிக்குது. वो एक कलीसिया को दर्शाता है। அப்ப இது எப்படிப்பட்ட சபை? तो ये किस प्रकार का कलीसिया है? இது வேஷி சபை. ये वेश्या कलीसिया है। வேஷின அர்த்தம் என்ன? वेश्या का मतलब क्या है? தன் கணவனுக்கு உத்தமமா இல்லாத எந்த ஸ்திரீயும், अपने पति के लिए जो सच्चाई जीवन नहीं बिताती है एक स्त्री, அந்த ஸ்திரீ வேஷி ஸ்திரீ. वो स्त्री वेश्या है। அப்ப யெகோஷுவாவுக்கு உத்தமமா இல்லாம तो यहोशुआ के लिए सच्चाई से नहीं है, ஒரு ஸ்திரீ அங்க காணப்படுது. वैसे एक स्त्री वहां पर दिखाई दे रही है। அது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இருக்கும். वो सभी लोगों के बीच में रहेगी। இந்த பொல்லாத சபை, ये जो दुष्ट कलीसिया, இந்த அசுத்தமான சபை ये अशुद्ध कलीसिया எல்லா ஜனங்கள் மத்தியில இருக்கும். सारे लोगों के बीच में होगा, எல்லா பாஷைக்காரர்கள் மத்தியில இருக்கும். सारे भाषाओं के बीच में होगा, எல்லா கூட்டங்கள் மத்தியில இருக்கும். सारे झुंड के बीच में होगा, எல்லா ஜாதிகள் மத்தியில இருக்கும். सारे जातियों के बीच में होगा। அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சபை இது. इस प्रकार का एक दुष्ट कलीसिया है, ஒரு வேஷி சபை. एक वेश्या कलीसिया है। இந்த சபை एक कलीसिया, இப்ப 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். तीसरे वचन को पढ़ेंगे। ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்போ உங்க ஒரு சம்பவத்தை காமிக்கிறார். यहाँ पर एक घटना बताता है। நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 13वें अध्याय में எந்த மிருகத்தை பார்த்தோமோ जिस पशु को हमने देखा, அந்த மிருகத்தை மீண்டும் நம்ம பார்க்கிறோம். उस पशु को दोबारा हम देखते हैं। அவருக்கு 7 தலைகள் இருக்குது, 7 सिर है 10 கொம்பு இருக்குது, और 10 सींग है, அது சிவப்பா இருந்துச்சா? और वो लाल था। அந்த சிவப்பான மிருகத்தின் மேல वो लाल पशु के ऊपर ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். एक स्त्री विराजमान है। ஸ்திரீனா யாரு? स्त्री कौन है? ஸ்திரீ சபை. स्त्री एक कलीसिया है। அப்ப இந்த பொலிட்டிக்கல் பவர் மேல, तो ये जो राजनीतिक सामर्थ्य के ऊपर, அதுக்கு மேல ஒரு சபை வருது பாருங்க. उसके ऊपर एक कलीसिया आती है। இந்த பொலிட்டிக்கல் பவர் ஒண்ணு இல்ல, ये राजनीतिक सामर्थ्य कुछ भी नहीं है। இந்த ரோம ராஜ்யம், ये रोम राज्य, அது அப்படியே டைல்யூட் ஆயிட்டு, ये ऐसे ही अलग अलग हो गया, அது அப்படியே மறைஞ்சு போச்சு. वो ऐसे ही बुझ गया। ஆனா இப்போ ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்கிறோம். अब एक स्त्री को हम देखते हैं, ஒரு சபையை நம்ம பார்க்கிறோம். एक कलीसिया को हम देखते हैं। அது அந்த மிருகத்தின் வல்லமையில உட்கார்ந்துட்டு இருக்குது. वो पशु के सामर्थ्य के ऊपर बैठी है। மிருகம்னு சொன்னாலே पशु जो बोलते हैं, அது வல்லமையை குறிக்கும். वो सामर्थ्य को दर्शाता है। இந்த ஸ்திரீ ஒரு வல்லமையின் மேல உட்கார்ந்து இருக்குது. ये स्त्री जो है वो सामर्थ्य के ऊपर बैठी है। பாருங்க சபை, இந்த போலியான அந்த சபை देखिए झूठा जो कलीसिया है இந்த உலகத்துல தான் இருக்கு. ये संसार में ही है। உலகத்துல 2 விதமான சபை உண்டு. कलीसिया में 2 प्रकार के कलीसिया है। ஒன்னு போலியான சபை, एक झूठा कलीसिया, இன்னைக்கு இன்னொன்னு இந்த உண்மையான ஒரு சபை. और दूसरा एक सच्चा कलीसिया। எல்லாருமே நான் உண்மையானவன் தான் சொல்லுவாங்க. सभी कहेंगे कि मैं सच्चा हूँ। யாராவது சொல்லுவாங்களா நான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க? कोई कहेगा क्या मैं झूठा हूँ करके? எந்த ஸ்திரீயாவது நான் வேசி அப்படின்னு சொல்லுவாங்க? कोई भी कलीसिया में वेश्यू करके बोलेंगे क्या? எந்த ஸ்திரீயும் சொல்ல மாட்டா. कोई भी स्त्री नहीं कहेगी। தன்னை ரொம்ப உத்தம பத்னி மாதிரி காமிப்பாங்க. अपने आप को सच्चा करके दिखाएंगे। ஆனா 2 விதமான ஸ்திரீ இருக்கறா. लेकिन 2 प्रकार के स्त्री हैं। ஒன்னு கணவனுக்கு உத்தமமா நடக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ, एक पति के लिए सच्चाई जीवन बिताने वाली, இன்னொன்னு தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, और दूसरी जो पति के लिए विश्वासघात स्त्री। இந்த அசுத்தமான ஸ்திரீ தான் வேஷி ஸ்திரீ. ये अशुद्ध स्त्री ही वो वेश्या स्त्री है। சோ 2 விதமான சபைகள் இந்த உலகத்துல இருக்குது. 2 प्रकार की कलीसिया इस संसार में है। தேவனுடைய சபை, परमेश्वर का कलीसिया, ஆன்டி கிறிஸ்துடைய சபை. और एंटी क्राइस्ट का कलीसिया। ஆன்டி கிறிஸ்ட் சபைன உடனே एंटी क्राइस्ट कलीसिया बोलते ही அவங்க சர்ச் பேர் ஆன்டி கிறிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. उनका कलीसिया का नाम एंटी क्राइस्ट रहेगा, ऐसा नहीं है। பேரெல்லாம் பைபிள் பேரா தான் இருக்கும். और जो नाम रहेगा कलाम के अनुसार ही रहेगा, ஆனா அவங்க வேஷியா இருப்பாங்க. लेकिन वो वेश्या रहेंगे। வேஷினா என்ன? எந்த ஆவிக்குரிய காரியத்தை சொல்றேன். वेश्या मतलब आत्मिक चीज को बताता हूँ நான் मैं। சரீர பிரகாரம் நம்ம வேஷித்தனத்தை சொல்லல. मैं शारीरिक रूप में वेश्या के रूप नहीं बोलता हूँ। ஆவிக்குரிய வேஷித்தனம், आत्मिक रूप से वेश्या। யெகோஷுவா மட்டும் தான் நமக்கு கணவன். यहोशुआ ही हमारा पति है। அவரை தவிர उसको छोड़ வேற யாருக்காவது முதலிடம் கொடுத்தாங்கன்னா, और किसी को पहला स्थान देते हैं அப்ப அந்த तो ஸ்திரீ சபை சரியில்லை. वो स्त्री सही नहीं है। பாருங்க சபை 2 விதமான சபை. देखिए कलीसिया 2 प्रकार के हैं। இந்த அசுத்தமான சபை, यह अशुद्ध कलीसिया
कलीसिया இந்த மிருகத்தின் மேல இருக்குது. ये जानवर के ऊपर है। இந்த மிருகத்தின் மேல ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குல்ல? इस पशु के ऊपर एक नाम लिखा गया ना, என்ன எழுதிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे क्या लिखा गया है। 4 வசனம் 5 வசனத்தை வாசிப்போம். चौथा और पांचवा वचन को पढ़ेंगे। ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்போ இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். अब यहाँ पर एक घटना देखते हैं। மிருகத்தின் மேலதான் அந்த நெத்தியில தூஷணமானங்க நாமல் இருந்துன்னு பார்த்தோம். वो पशु के ऊपर ही उस पशु के माथे पर ही वो निंदा का नाम है करके देखा। ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது लेकिन अब जब हम देखते हैं அந்த மிருகத்து மேல ஏறி இருக்கிற ஒரு சபை, उस पशु के ऊपर जो कलीसिया विराजमान है அது அசுத்தமான சபை. वो अशुद्ध कलीसिया है। அந்த சபையின் நெத்தியில ஒன்னு எழுதப்பட்டிருக்குது. उस कलीसिया के माथे पर भी कुछ लिखा गया है। என்ன எழுதப்பட்டிருக்குது? क्या लिखा गया है? பாருங்க, மீண்டும் வாசிக்கலாம் 5 வசனத்தை. 5वें वचन को दोबारा पढ़ेंगे। மேலும் இரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவன் நெத்தியில ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. उसके माथे पर एक चीज लिखा गया है மேலும் ரகசியம். और गुप्त। இது ஒரு ரகசியமா? ये गुप्त है। நெத்தியில எழுதப்பட்ட காரியம் ஒரு ரகசியம். माथे पे लिखा गया चीज एक गुप्त है। மகாபாபிலோன். हे महाबाबिलोन। இப்போ ரோம் வர்றதுக்கு பதிலா பாபிலோன் வந்துட்டு. अब रोम आने के बजाय बाबिलोन आ गया। நாலாவது மிருகம் ரோம குறிக்குது. और चौथा पशु जो है रोम को दर्शाता है। தானியேல் 7ஆம் அதிகாரத்துல दानियेल के 7वें अध्याय நம்ம में 4 மிருகத்தை பார்த்தோம். हमने 4 पशुओं को देखा। முதலாவது சிங்கம், पहला सिंहा, அப்புறம் கரடி, फिर बालू, அப்புறம் சிறுத்தை. फिर चीता। நாலாவது மிருகத்தின் பெயர் கொடுக்கப்படல. चौथे पशु का नाम नहीं दिया गया। ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல लेकिन प्रकाशित वाक्य 13वें अध्याय में அதுல அந்த மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. उसमें उस पशु के बारे में बोला गया இந்த है। மூன்று மிருகத்தை கலந்தது தான் அந்த மிருகம். ये तीनों जानवर को मिलकर ही ये चौथा जानवर அதுல है। முதல் மிருகம் பாபிலோன் ராஜ்யம். पहला पशु जो है बाबिलोन का राज्य। இரண்டாவது ராஜ்யம் மேதியா பெர்சியா. और दूसरा राज्य जो है मेदिया फर्सिया। மூணாவது கிரேக்க ராஜ்யம். और तीसरा ग्रीक राज्य। நாலாவது ரோம ராஜ்யம். और चौथा रोम राज्य। இந்த ரோம ராஜ்யம் அப்படியே ஃபேட் ஆயிட்டு. ये रोम राज्य वैसे ही दब गया, அப்படியே மறைஞ்சு போச்சு. ऐसे ही बुझ गया। ஆனா இந்த மிருகத்தின் மேல लेकिन ये पशु के ऊपर ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. एक चीज लिखा गया है, தூஷணமான நாமங்கள். वो अशुद्ध नाम। இப்ப இந்த மிருகத்தின் மேல अब ये पशु के ऊपर ஒரு அசுத்தமான ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறா. एक अशुद्ध स्त्री विराजमान है। அவளுடைய நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்குது? उसके माथे पर क्या लिखा गया है? மகாபாபிலோன். महाबाबिलोन। சோ பாபிலோன் முதல்ல தான் இருந்தது. बाबिलोन पहले ही था, கடைசில வந்துட்டு பாருங்க. वापस आखिर में भी आ गया। முதல்ல இருந்த பாபிலோன் இந்த உலகத்தில் உள்ள பாபிலோன். और पहला जो बाबिलोन था ये संसार का बाबिलोन था। ஆனா இந்த நாலாவது சீன்ல வரக்கூடிய பாபிலோன், लेकिन चौथे स्क्रीन पर जो बाबिलोन आता है இது நம்ம ஈராக்ல இருக்க பாபிலோன் இல்ல. ये हमारे इराक में जो है वो बाबिलोन नहीं, இது ஆவிக்குரிய ஒரு பாபிலோன். ये आत्मिक बाबिलोन है। இது ஒரு அசுத்தமான ஒரு சபை. ये अशुद्ध कलीसिया है। பூமியின் அருவருப்புகளுக்கும் और संसार के घृणित चीजों के लिए எல்லாத்துக்கும் தாய் அப்படினு சொல்லி और கொடுக்கப்பட்டிருக்கு. सारे चीजों का माता है करके बोला गया அப்ப है। இந்த சபைக்கு तो ये कलीसिया को நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. बहुत सारे बच्चे हैं, அவங்களும் வேசிகள் தான். वो भी वेश्या हैं। ஆனா இவ யாரு? लेकिन ये कौन है? வேசிகளுக்கெல்லாம் தாய். सारे वेश्यों का माता है। இவ தான் பெரிய ஒரு சபை. यही बहुत बड़ी कलीसिया है। இது தாய் சபை. ये एक माता कलीसिया है। இந்த தாய் சபை, ये माता कलीसिया, இதனுடைய நெற்றியில என்ன எழுதி இருக்குது? इसके माथे पर क्या लिखा है? மகாபாபிலோன். बड़ा बाबिलोन, வேசிகளுக்கெல்லாம் தாய். वेश्याओं का माता। அருவருப்பான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. घृणित वस्तुओं का नाम दिया गया है, அதனுடைய நெத்தியில கொடுக்கப்பட்டிருக்குது. उसके माथे पर दिया गया है। இது அசுத்தமான சபை நெத்தியில இருக்கும். यह अशुद्ध कलीसिया करके माथे पर होगा। தூஷணமான பெயருடையவா. और घृणित नामों वाली, யார் அந்த தூஷணமான நாமங்கள்? वो निंदा का नाम இது அந்த மிருகத்து மேல இருந்துச்சு. वो पशु के ऊपर था। அந்த மிருகத்தின் மேல இருந்த அந்த பெயர்
और पशु के ऊपर जो नाम था சபை மேல வந்துட்டு. वो कलीसिया के ऊपर आ गया। எந்த சபை மேல? कौन से कलीसिया के ऊपर? தேவனுடைய சபை மேல வராது. परमेश्वर की कलीसिया के ऊपर नहीं आएगी। அந்த அசுத்தமான சபையின் மேல தான் அந்த முத்திரை வரும். वो अशुद्ध कलीसिया के ऊपर ही वो मुद्रा आएगा। அந்த மிருகத்தின் மேல என்ன எழுதப்பட்டிருந்ததோ वो पशु के ऊपर क्या जो लिखा गया அந்த காரியம் இப்ப அந்த ஸ்திரீ மேல வந்துட்டு. वो चीज वो स्त्री के ऊपर आ गया। அந்த ஸ்திரீ மேல குத்தப்பட்டிருக்குது. वो स्त्री के ऊपर मारा गया। என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறான்? क्या दिया गया? மகா பாபிலோன், बड़ा बाबिलोन, வேசிகளுக்கெல்லாம் தாய்। वेश्यों का माता। மிருகத்தின் மேல இருந்த அந்த முத்திரை, वो पशु के ऊपर जो चिन्ह था, அந்த தூஷணமான பெயர், वो घृणित नाम தேவனுடைய பிள்ளைகள் மேல வராது. परमेश्वर के बच्चों के ऊपर नहीं आएगा, ஆனா அசுத்தமான சபையின் மேல வரும். लेकिन अशुद्ध कलीसिया के ऊपर आएगी। அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க, वो उसे स्वीकार करेंगे, அந்த பவர்ல அவங்க இருப்பாங்க, उस सामर्थ के अंदर रहेंगे। அவங்க தான் மகா பாபிலோன், वही है बड़ा बाबिलोन, வேசிகளுக்கெல்லாம் தாய்। वेश्याओं का माता। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம். हम बहुत सारी चीजों को देखते आ रहे हैं। எதுவுமே நம்ம உலகத்துல உள்ளதை நம்ம எடுக்கல, कुछ भी चीज हम संसार के रूप में नहीं लिए, நம்ம எல்லாம் வேதத்தின் அடிப்படையில இருந்து எடுத்துக்கிட்டு सब இருக்கோம். कुछ हम कलाम के अनुसार ही लेते हैं। எதை நீங்க ஆராய்ஞ்சாலும் சரி, जिसे भी हम जांचे, நீங்க வேதத்துக்குள்ள வந்துடணும். आप कलीसिया के अंदर आना है, வேதத்துக்குள்ள இருந்து தான் நீங்க பார்க்கணும். आप कलाम के अंदर आकर ही देखना है। இந்த நாலாவது மிருகம், ये चौथा जानवर, அது அதனுடைய நெற்றியில தூஷணமான நாமங்கள் இருந்துச்சு. उसके माथे पर घृणित नाम है, அதே தூஷணமான நாமங்கள் वही निंदा के नाम இப்ப யார் மேல வந்துட்டு? किसके ऊपर आ गई? அது மேல ஏறி இருக்க அந்த ஸ்திரீ மேல வந்துட்டு, उसके ऊपर जो विराजमान है उस स्त्री के ऊपर आ அந்த गई, சபை மேல வந்துட்டு। उस कलीसिया के ऊपर आ गई। இந்த முத்திரை உங்க மேலயும் என் மேலயும் வரக்கூடாது, ये छाप आपके ऊपर हमारे पर नहीं आना அது चाहिए, வராது। वो नहीं आएगा। நம்ம தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के बच्चे ஆனா हैं, யார் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இல்லையோ, लेकिन जो परमेश्वर के वचन के लिए सच्चाई से नहीं है, அவங்க மேல இந்த முத்திரை வரும்। उनके ऊपर एक छाप आएगी। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, இன்னைக்கு நம்ம இதோட நம்ம நிப்பாட்டுவோம். इससे हम समाप्त करेंगे। இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, और भी बहुत सारी चीजें हैं, ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம்। एक एक करके हम देखेंगे। இன்னைக்கு நிறைய காரியங்கள் பார்த்தோம். बहुत सारी चीज हमने देखा। முதலாவது காயின் மேல வந்த முத்திரையை நம்ம பார்த்தோம். सबसे पहले कैन के ऊपर जो छाप आई वो देखा, யாஷேம் அதோனாய், याशेम अडोनाय, லேகாயின், लेखाइम, ஓத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ओत, ये चीज हमने देखा। இந்த இந்த காரியத்தை ஹீப்ரூல நம்ம பார்த்தோம். इस चीज को हम हिब्रू में देखे। அதுக்கப்புறம் நம்ம ஆரோன் மேல போடப்பட்ட அந்த முத்திரை, उसके बाद अरोन के ऊपर जो छाप था, அந்த கோதாம், कोथाम, கோதேஷ் லே அடோனாய், कोदेश ले अडोनाय, கோதேஷ் லே அடோனாய்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. कोदेश ले अडोनाय दिया गया है, அதை நம்ம பார்த்தோம். इसे हमने देखा। பாருங்க, இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம். ऐसे एक एक करके हमने देखा। அடுத்தப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, और अगला हमने क्या देखा? யோசேப் வந்து அவனுடைய துணிய ரத்தத்தினால் தோய்த்து யாக்கோப்ட்ட அனுப்புறாங்க. यूसुफ के अंगरखा को लहू से धोकर याकूब के पास भेजते हैं। அப்ப யாக்கோப் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றார். तो याकूब एक वाक्य कहता है, ஒரு துஷ்ட மிருகம் एक दुष्ट पशु பட்சித்தது। खाली, நிறைய இல்ல, बहुत सारे नहीं, ஒரு துஷ்ட மிருகம்। एक दुष्ट पशु। அதே மாதிரி யெகோஷுவாவை वैसे ही यहोशुआ को ஒரு ஆன்டி கிரைஸ்ட் பட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். एक एंटी क्राइस्ट उसे खाने का कोशिश किया, ஆனா கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், लेकिन परमेश्वर जी उठे, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார்। मृत्यु पर विजय पाकर जय उठे। அடுத்தப்புல நம்ம நிறைய மிருகங்களை பார்த்தோம். और उसके बाद बहुत सारे पशुओं को हमने देखा। பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஒரு மிருகம் சொல்லி பார்த்தோம். और जो राजनीतिक सामर्थ्य है वो पशु है हमने देखा। சிந்திச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்களேன். आप चेक करके देखिए, எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் பாருங்க, நீங்க வேதத்தோட இணைச்சு பாருங்க. और सारे राजनीतिक सामर्थ्य को कलाम के साथ जोड़कर देखिए, நிறைய போட்டோக்களோட இணைச்சு பாருங்க, बहुत सारे फोटो के साथ जोड़कर देखिए, உங்களுக்கு அது புரியும். आपको समझ में आएगा। the political powers எந்திச்சு வருது. ये राजनीतिक सामर्थ्य उठकर आ रहा है। தானியேல்ட்ட கர்த்தர் வெளிப்படுத்தும்போது दानियेल के पास जब परमेश्वर ने प्रकट किया, எல்லாம் ஒவ்வொரு மிருகத்தின் வல்லமை, वो सारे चीज एक एक पशुओं का सामर्थ्य है। நாலாவது மிருகத்தை பற்றி சொல்லல, चौथे पशु के बारे में नहीं बताया, ஆனா வெளிப்படுத்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது. लेकिन प्रकाशित वाक्य में बोला गया है। அந்த மூணு மிருகமும் கலந்த ஒரு மிருகம் தான் அது. वो तीनों जानवर को जोड़कर एक जानवर है। அந்த மிருகம், वो जानवर, அதனுடைய நெத்தியில उसके माथे के ऊपर தூஷணமான நாமங்கள் இருக்குது. निंदा का नाम है। எந்த ஸ்திரீ அது மேல உட்கார்ந்தாலோ, और जो स्त्री उसके ऊपर विराजमान है, எந்த அசுத்தமான ஸ்திரீ அது மேல உட்கார்ந்தாலோ, जो अशुद्ध स्त्री उसके ऊपर विराजमान है, அவன் நெற்றியிலும் அதே அசுத்த தூஷணமான பெயர்கள் வந்தது। उसके माथे पर भी वही निंदा का नाम है। இன்னைக்கு நம்ம மேல தேவனுடைய முத்திரை தான் இருக்கணும். आज हमारे ऊपर परमेश्वर का मोहर होना चाहिए, பிசாசுனுடைய முத்திரை வரக்கூடாது. शैतान का छाप नहीं होना चाहिए। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, கர்த்தர்ட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க, परमेश्वर से अच्छा
प्रार्थना कीजिए, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க. जितना हो सकता है प्रार्थना कीजिए, தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு வேணும். और आपका इंडिविजुअल प्रेयर होना चाहिए. நீங்க கூட்டமா கூடி ஜெபம் பண்றது நல்லதுதான். आप झुंड में प्रार्थना करते हैं वो सही है, ஆனா தனிப்பட்ட ஜெபம் உங்ககிட்ட இருக்குதா? लेकिन व्यक्तिगत प्रार्थना है क्या? கர்த்தர் இத ஸ்பெசிபிக்கா சொன்னார். परमेश्वर इसे स्पष्ट रूप से बताता है. அந்த மலை பிரசங்கத்துல அவர் சொல்லும்போது वो पहाड़ी प्रचार में जो बोलता है, அவர் சொன்னார், उसने कहा நீங்க அந்தரங்கத்துல போய் आप गुप्त में जाकर கதவு பூட்டி द्वार को बंद करके அந்தரங்கத்துல பிதாவோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. और गुप्त में जो पिता है उससे प्रार्थना करो, அந்தரங்கத்துல இருக்கிற பிதா और गुप्त में जो पिता है அவர் வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். वो प्रकट करके आपको जवाब देगा. So, அந்தரங்க ஜெபம் உங்களுக்கு வேணும். वो गुप्त प्रार्थना आपको இந்த चाहिए. கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में உங்க மேல தேவனுடைய முத்திரை விழணும்னா आपके ऊपर यदि परमेश्वर का मोहर गिरना है அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? तो आप क्या करना है? ஏசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் செய்யணும். एजेकिएल का 9वां अध्याय 4वां वचन को करना है. அது செஞ்சீங்கன்னா यदि वो आप करेंगे, உங்க மேல ஒரு தாவு விழும். आपके ऊपर एक ताव गिरेगा, அவருடைய நாமம் உங்க நெத்தியில விழும். उसका नाम आपके माथे पर आएगा. கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கற ஒரு பட்டம் உங்களுக்கு விழும். परमेश्वर के लिए पवित्र ऐसा एक पदवी आपको मिलेगी. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वैसे ही आपको आशीष दे. ஜெபத்தின் ஆவியினாலும் प्रार्थना के आत्मा से, விண்ணப்பத்தின் ஆவியினாலும் உங்களை நிரப்புவாராக. विनतियों के आत्मा से आपको भरेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे. ஆமென். आमेन.